மாதிரி ஒரு விஷயத்தை காக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு அன்னைக்கு போன அளவுல பேர் சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு கூட்டத்தை காட்டிட்டோம். வெற்றிகள் என்பது வேறு, ஆனா கல்லணைக்கு அன்னைக்கு கூட்டம் கொண்டு போன ஒரு பேரு. அதே மாதிரி நம்ம ஈஸ்வரியை நம்ம நினைச்சு போன அன்னைக்கு ஒரு மொழியாளர் கூட கொண்டு வந்து இந்த ஊர்ல வந்து சேர்த்துட்டான். அதுல நம்ம பெருமைப்படணும். நம்ம கிராம மக்களுக்கு அவர்களை கூப்பிட்டு கூட்டத்தை பேசி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இருந்தாலும் நம்ம கிராம மக்களுக்கு நம்மளா சேர்ந்து போனாலும் நம்ம மக்கள் நம்மளுடைய உணவை புரிஞ்சு கூட்டத்துக்காக வந்தாங்க வாரு, அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்படணும். சிறந்தாழ்த்தி கரம் கூப்பி ஒரு பாதத்தை தொட்டு கூட வணங்கி நன்றி தெரிவிக்கணும். இருந்தாலும் நம்ம ஈஸ்வரியை நமக்கு எப்படி ஒத்தாசை இருந்துச்சோ அதே மாதிரி விவேகானந்தர் ஒரு உதாரணத்தை சொல்றேன். விவேகானந்தர் சாயிலப்பூருக்கு ஒரே பையன். அவரு சிறு வயதிலேயே அண்ணா பக்தராக இருந்திருக்காரு, பராசக்தி பக்தராக இருந்திருக்காரு. அந்த பராசக்தி பக்தராக இருந்து படிச்ச பின்னாடி அந்த பக்திமானாவே எப்பவே காய் வெட்டி கட்டி கல்யாணமே பண்ணாம துறவி இறந்த துறவியா வாழ்ந்துட்டு வந்தாரு. வந்துட்டு இருக்க நேரத்துல அப்பதான் உலகத்தில் மாடாண்டு முதல் அமெரிக்காவில் நடக்குது. நம்ம தமிழுடைய பட்ட விவேகானந்தர் எந்த மேடையில் எங்க போனாலும் அவங்க அல்லாத அது பொருளோடு தமிழ் பட்ட மீட்டிங் பேசிட்டு வந்திருக்காரு. ஆகையினால நம்ம தமிழ் பற்ற உலக தமிழ் மாநாட்டுக்கு இதுல பேசக்கூடிய யாருக்கு தேடி பார்த்தாலும் விவேகானந்தர் மட்டும்தான் ரொம்ப தேடி பேசியிருக்காரு. அவர் அனுப்புறதுக்கு ராமநாதபுர சேர்வதி அவர்கள் விவேகானந்தர் தாண்டா அனுப்ப ஒரு திட்டம் போட்டு விவேகானந்தர் தாண்டா போனது அங்க தமிழ் கொடுக்க அந்த தாய் எப்படி ஒரே பையனாக இருந்திருக்காரு. அந்த தாய் மறந்துருக்காங்க முடியாது. ஐயோ ஒரு பையனை விட்டு நாங்க அவ்வளவு அமெரிக்கா வரைக்கும் போறதான் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் இருக்காங்க. அப்பதான் அமெரிக்காவுக்கு இப்பதான் பிளேனு அப்ப கப்பல் பயணம் தான் 3 மாசத்துக்கு ஆகுமா அமெரிக்காவுக்கு போகுது. கப்பல் கடல்ல போகணும். அப்படி உள்ள சூழ்நிலை மாட்டு மறுக்கிறாங்க. ராமநாதன் சேர்வரி அவங்க 3 பேருமே அம்மா அப்பா விவேகானந்தர் 3 பேருமே அங்கே வர சொல்லி ராமநாதபுரத்துக்கு நேரே பேசுறாரு. உங்க பையனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. உங்க பையன் வீடு வரும் வரைக்கும் அந்த உங்க செலவுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுமோ அத்தனை நானே பண்றேன் உறுதி எடுத்துக்கிட்டு விவேகானந்தர் போன் வந்து கட்டாயப்படுத்தி அனுப்பினாரு. அவர் விவேகானந்தர் போகும்போது அம்மாவை நினைச்சிட்டு போறாரு. அம்மா எனக்கோ தெரியாது, ஹிந்தி தெரியாது, நானும் அமெரிக்காவுக்கு போனதே கிடையாது, நான் எப்படி போவேன், நான் என்னன்னு தெரிஞ்ச அவங்க போய் நானும் சைவ உள்ளவன், அவங்களும் அசைவக்காரங்க, அவங்கெல்லாம் பூலர் உண்ணக்கூடியவங்க, மட்டன் மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க, நான் சாப்பிட மாட்டேன் என் தாயை, நான் என்ன பண்ண வேண்டி மனசுல ஒரு குழப்பத்தோட அந்த பராசத்தை நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. கப்பல்ல ஏறும் போது மனசு ரொம்ப வேதனையோட ஒரு படி ஏற இந்த பராசக்தி அம்மா என்ன இருக்கு, உடனேயே பெரிய மனுஷி மாதிரி ஒரு வெள்ளை சீலையை கட்டி அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு எப்பா மகனே உன் மனசுல இருக்க வேதனை எனக்கு தெரியுதுலாம், நான் வரேன் அம்மா அவன் கூட நீ போடா, ஏறா நம்பிக்கையோட ஏறா, நம்ம தமிழ்நாட்டு பற்ற பேசக்கூடிய நீ ஒருத்தனாடா கிளம்புறா, நான் அவன் கையில நான் வரேன் சொல்லி அந்த பராசக்தி அவர் கூட போய் அவர் சீட்டுல சோடியா உட்காந்து போச்சான். சோடியா உட்காந்து அமெரிக்காவுக்கு போன பின்னாடி அங்க போய் அந்த அமெரிக்காவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் போய் அவங்க மொழியிலே இந்த பராசக்தி அவங்க பேசுது. என் தாய்நாட்டில இருந்து வந்திருக்கான், என் மகன் வந்திருக்கான், அவனுக்கு